நீங்க உங்களுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் ரிலாக்ஸ் படி. நான் உங்கள் ஸ்ரீ கௌஷி. வாங்க பேசலாம். எபிசோட் 4. ஸோ நீங்கள் கண்டு பார்த்தீங்கன்னா அரசியல் 2026 அரசியல் களம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவரை காணப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் களமாக இருக்க போகுது. அந்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஏறி வந்து பார்த்தீங்கன்னா 2 நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த களம் இருந்துச்சு. இப்போ மூணு பேருக்கு நடுவில் அந்த களம் மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக மாறும் அந்த களம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அரசியல் ஒரு ஹெல்த்தியான ஒரு களமாக இருக்கணும். ஏன்னா அந்த அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக பேசப்படுறது. ஏன் அந்த பேசப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களால் பேசப்படுறது. ஏன்னா ஒரு சினிமா துறையில ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு உச்ச நபர் வந்திருக்காரு. அது வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமாகவும் பண்ணப்படுது. ஒரு சினிமா துறையில ஒருத்தர் வந்திருக்காரு, நடிப்பை தவிர்த்து என்ன தெரியுன்ற ஒரு விமர்சனம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்துக்கு ஒரு ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் என்பது யாருனாலும் வரலாம், அரசியல் என்பது யாருனாலும் பண்ணலாம். அரசியல் மக்களுக்கான அரசியலாக இருக்கணும், அரசியல் மக்களுக்காகவே அந்த அரசியல் இருக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் தன்னோட பாதையை மாற்றி கொண்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பாதை அவருக்கு, ஒரு சேலஞ்சிங்கான ஒரு பாதை. ஆனால் அந்த சேலஞ்சிங்கான பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அவரும் மக்கள்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த களம் 2026 களம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு களமாக கண்டிப்பாக இருக்கும். இது 3 பேருக்கு நடுவில். ஸோ மிச்சம் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்களோட எல்லாரோட பேச்சும் அவங்களோட எல்லாரோட ஒரு செயலும் எப்படி இருக்குமோ இந்த அரசியல் கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இதை பார்க்கும். ஸோ எல்லாரும் நம்ம 3 பேரை மட்டும் பேசுகிறோமே அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொருத்தர் 2026 தேர்தல் வர ஒவ்வொருத்தரும் எப்படி பேசப்படுறாங்க, அவங்களோட கொள்கை, அவங்களோட செயல்கள், அவங்களோட திட்டங்கள் எப்படி பேசப்படுறாங்களோ இந்த அரசியலோட களம் மிகப்பெரிய ஒரு களமாக இருக்கும். அந்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல எதிர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கப்பட போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள். அந்த பல எதிர்ப்பு அவருக்கு புதுசு கிடையாது. அந்த எதிர்ப்பெல்லாம் தாண்டி அவர் எப்படி வராருன்றத கண்டிப்பாக இந்த அரசியல் களம் பார்க்க போகுது. எல்லாருக்கும் எதிர்ப்பு இருக்குது. டிஎம்கேக்கு எதிர்ப்பு இருக்குது, அதிமுக எதிர்ப்பு இருக்குது, திரு சீமானவர்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, எல்லா கட்சிக்கும் எதிர்ப்பு இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு இருக்குது. அந்த எதிர்ப்பில் 2வது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா என்னப்பா சீமானவர்கள் அப்போ பேசுகிறாரு, எப்போ இங்கிலீஷ்லாம் பேசுகிறாரு அப்படின்னா அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு மொழி கிடையாது, நல்லது பண்ணுறது மக்களுக்கு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட திட்டத்தை எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கொள்கை, நம்மளோட அடிப்படை மக்களுக்கான தேவை எவ்வளோக்கு எவ்வளோ பேசப்படுறோமோ அந்த களம் பெரிய களமாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் அரசியல் கண்டிப்பாக வரணும், கண்டிப்பாக அரசியல் பண்ணணும். எல்லாருமே அரசியல் பண்ணட்டும், ஆனால் அந்த அரசியல் ஹெல்த்தியான அரசியலாக இருக்கணும். இந்த தேர்தலில் யாரு நான் கேட்கல, இல்லை நீங்கள் தான் சொல்லிட்டு போங்க யாரு வரட்டா.